மட்டக்களப்பு மாவட்டத்தில் எவ்வாறான வானிலை நிலவுகின்றது என்ற தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் சாமி தம்பி ரவீந்திரன். வணக்கம். வணக்கம் நிஷாத். வணக்கம். சொல்லுங்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தில் எவ்வாறான வானிலை காணப்படுகின்றது என்று. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்று அதிக அளவு மழை பெய்திருந்த நிலையில் தற்போது இன்று அதிகாலை அந்த மழை ஓய்ந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட எழுவன்கரை பிரதேசத்தில் மழை ஓய்ந்தாலும் கூட நான் சற்று முன்னர் 38ஆம் குழந்தை புது முன்மாரி சோலையில் உள்ள ஒரு நபர் ஒருவரை தொடர்பு கொண்டேன். படுவான்கரையில் மழை பெய்வதாகத்தான் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மாத்திரமல்ல, நேற்று ஏற்பட்ட வெள்ளத்தினால், அதாவது குளங்கள் திறந்து விடப்பட்டதனால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மயிலவட்டுவானில் இருந்து இடம்பெயர்ந்து காயங்குடா கண்ணகி வித்தியாலயத்தில் 33 குடும்பங்களைச் சேர்ந்த 110 பேர் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளதாக செங்கலடி பிரதேச செயலாளர் உருத்திரன் உதயஸ்ரீதர் அவர்கள் என்னிடம் தெரிவித்திருந்தார். அதேபோன்று சித்தாண்டி 3, சித்தாண்டி 4ஆம் பிரிவின் மேற்கு பக்கமாகவும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். அது மாத்திரமல்ல, கசுரக்காடு, ஈரலக்குளம் போன்ற பிரதேசங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது தற்போது பெய்து வந்த மழையின் காரணமாகவும் குளங்கள் திறந்து விடப்பட்டதன் காரணமாகவும் ஆறுகள், குளங்கள், வாவிகளின் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுவதனால் இடையே கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிரான் பிரதேச செயலாளர் பிரிவு, வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவு, செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுகள் இந்த குளங்கள் திறந்தமையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி. நன்றி. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து எமது பிராந்திய செய்தியாளர் சாமி தம்பி ரவீந்திரன் எங்களுடன் தொலைபேசி ஊடாக இணைந்து கொண்டிருந்தார்.